ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைக்காய் வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ். சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டோன்னா 1 வீக் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பருப்பு ஓரளவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுக்கணுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு ஓரளவு வறுப்பட்டதும் இதில் 1 டீஸ்பூன் அளவு, அதாவது இந்த கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். நல்லா 1-2 உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி பெருங்காய கட்டி இல்லைன்னா நீங்கள் பெருங்காய பொடி கூட சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி சேர்க்குறதா இருந்தால் கடைசியாக சேர்த்துக்கோங்க, இப்போ வறுக்கிறப்ப சேர்க்க தேவையில்லை. பெருங்காயம் சேர்த்து ஓரளவு வறுத்துட்டு இதில் 1/4 கப்பில் பாதி அளவு வந்து உளுந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். பருப்பு எல்லாம் ஓரளவு செவந்து வந்ததும் இதில் ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய், ஒரு 6-7 பல் பூண்டு, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு லேசாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. சின்ன பல் பூண்டாக இருக்கிறதுனால ஒரு 6லேருந்து 7 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வாழைக்காய் வந்து நான் 2 பெரிய வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷானதை பார்த்து எடுத்துக்கோங்க. மேலே வந்து லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைனா நீங்கள் அப்படியே ஒரு வாழைக்காயை டேரெக்டாக அடுப்புலேயே வச்சு கூட சுட்டு எடுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்த தோல் எல்லாமே நல்லா அந்த மாதிரி கருப்பாகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாழைக்காய் நல்லா உள்ள வரைக்கும் வேகும். அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம், லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி திருப்பி விட்டு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவு நல்லா சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். ஓரளவு சூடு ஆறினதும் 2ஆக கட் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும். தோலை உரிச்சு எடுத்துகிட்டு இது நம்ம துருவி எடுத்துக்கணும். இதை நம்ம துருவி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கிற கிரேட்டராக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம துருவிக்கலாம். ரொம்ப பொடிசாகவும் துருவி வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும் போது ரொம்ப பொடியாகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா வாழைக்காயுமே இந்த மாதிரி துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வறுத்த பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பும் டேஸ்ட்டுக்காக சேர்த்துட்டு இது நம்ம ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா அரைச்ச இந்த பருப்போடு சேர்த்து நம்ம ஏற்கனவே துருவி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயும் போட்டு ரொம்ப ஹை ஸ்பீடில் அரைச்சிடாம பல்ஸில் 2-3 தடவை லேசாக திருப்பி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பொடியாக வந்துடும். இப்போ நல்லா அது மிக்சியில் அரைச்சதுனால லேசாக சூடாக இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு கொஞ்சமாக அந்த பொடி போட்டு நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.